friends, welcome back to my channel Ramy Vlogs Japan. இந்த வீடியோல எங்களோட இந்தியா ட்ரிப்பை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்தியாக்கு வந்து தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டோம். நாளைக்கு மார்னிங் தான் வந்து ஃளைட். நாளைக்கு மார்னிங் early மார்னிங் ஃளைட். சோ வந்து எல்லாத்தையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். சோ நைட் டின்னருக்கு சிம்பிளா வந்து சிக்கனை மட்டும் grill பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சிக்கனை தான் வந்து மேரினேட் பண்ண போறேன். மேரினேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்கன்ல வந்து உப்பும் லெமன் ஜூஸும் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் போட்டால் அந்த சிக்கன் வந்து இன்னும் உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும் grill பண்ணும்போது. எல்லா மசாலாவும் போட்டு கடைசியாக கஸ்தூரி மேத்தி அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hourக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 1 hour கழிச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இது நம்ம வந்து grill தான் யூஸ் பண்ண போறோம். ரொம்ப ஆயில் கம்மியா தான் யூஸ் பண்ண போறோம். மேரினேட் பண்ணும்போதே நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். நான் வந்து அப்ப வந்து ஆயில் சேர்க்க மறந்துட்டேன். சோ அதனால வந்து grill பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஆயில் சேர்த்து அதை வந்து grill பண்ண போறேன். இங்க ஜப்பான்ல வந்து எல்லாரோட அந்த குக்கிங் ஸ்டவ்லயும் பாத்தீங்கன்னா இந்த grilling machine வந்து இருக்கும். சோ இது வந்து ரொம்ப ஈஸியா grill பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம சிக்கன் மட்டும் இல்லாம வெஜிடபிள்ஸும் grill பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி இருக்கிறது நம்ம grill பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆயில் லெஸ்ஸாக நம்ம வந்து சிக்கனை grill பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே சிக்கன் வச்சுட்டு ஒரு 15 to 16 minutes வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக grill ஆகிடும். ஆனால் சிக்கன் குக் பண்ணால் அவ்வளோ டைமிங் தேவை கிடையாது. ஆனால் நம்ம வந்து அந்த மேலே நல்லா அந்த கிறிஸ்பி லேயர் வரணும்னா நம்ம வந்து 15 minutes வச்சாலே வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பி லேயர் வரும். ஸோ இந்த மாதிரி 15 minutes வச்சாதான் இந்த மாதிரி மேலே கிறிஸ்பியாக அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா வந்து பர்ன் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு விட கம்மியான டைம்லேயே நமக்கு சிக்கன் குக் ஆகிடும். ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் வந்து அந்த கிரில்டு சிக்கன் மட்டும்தான். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் ஆண் பாவம் பொல்லாதது வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அதையே பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் early மார்னிங் ஒரு 6:30க்குலாம் நாங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து எங்களுக்கான ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10:30. ஸோ நமக்கு முன்னாடியே வந்து கிளம்புனா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே நாங்கள் வந்து ஜப்பானில் இருக்கிற ஹனிடா ஏர்போர்ட்டில் தான் வந்து ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ early மார்னிங் அப்போ தான் வந்து சன் வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இமிக்ரேஷன்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். ஏன்னா early மார்னிங்கிறதுனால ரொம்ப அவ்வளோ ரஷ் எல்லாம் இல்லை. ஸோ வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப வந்து தேடினோம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். நம்ம ஊர் மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரிலாம் கிடைக்காது. பர்கர் சாப்பிட்றதுக்கு மூடும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த யாக்கி சோபா வாங்கிக்கிட்டோம். இது வந்து ஒன்று வாங்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து ஃப்ளைட்லேயும் மீல் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் அப்போதைக்கு ஒரு பசிக்காக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்து கிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னும் வந்து எங்களுக்கு டைம் இருந்ததுனால ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த கேத்தே பெசிஃபிக் இதில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாங்காங் வழியாக போகுது பெங்களூருக்கு. ஸோ அதனால் வந்து ஹாங்காங்லேயும் ஒரு 6 hours வந்து நமக்கு லே ஓவர் கிடைக்கும். நாங்கள் ஃப்ளைட் ஏறி ஒரு ஃப்ளைட் செட்டில் ஒரு 2 hours கழித்து எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மீல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மீல் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஏதோ வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோம். 5 hours ஜேர்னி கழித்து நாங்கள் வந்து ஹாங்காங் வந்து ரீச் ஆகிட்டோம். ஹாங்காங்கில் 6 hours ரொம்ப நேரம் இருந்தது. அது ரொம்ப நேரமும் வந்து என்கேஜாக தான் போச்சு. ஏன்னா இங்கே நிறைய ப்ளே கிரவுண்ட்ஸ் அப்புறம் வந்து கிட்ஸுக்கான கேம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜப்பானுக்கான ஃப்ளைட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு லாங் ஜேர்னியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங்காக வந்து நாங்கள் வந்து ரீச் ஆனோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ ஒரு 1 day ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜப்பான் டு இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் டைம் வந்து ஆகுது. நம்ம த்ரூ ஃப்ளைட்டும் வரலாம். ஆனால் த்ரூ ஃப்ளைட் வந்து எங்களுக்கு செட் ஆகிறதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி லே ஓவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் எடுத்துப்போம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் இந்தியாவில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.